பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடைய சமயத்தில் நேரம் காலத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. ஒருவருடைய பிறந்த நேரத்தை வைத்து அவருடைய ஜாதகம் கணிக்கப்படுகிறது. அவருடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது. அதுபோல ஒருத்தருடைய இறந்த நேரத்தை வைத்து அவருடைய ஆன்மா இன்னும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறதா அல்லது ஆன்ம உலகத்தை நோக்கி பயணத்தை மேற்கொண்டு விட்டதா என்று கண்டுபிடிக்க முடியுமா? அதற்கான பதிலை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி. எஸ்ட்ரோ ராசி பலன் நேயர்களுக்கு எங்களின் ஆத்மார்த்த வணக்கங்கள். நான் உங்கள் அருள் செல்வன் செல்வசாமி. மீண்டும் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த வாரம் நம் அனைவருக்கும் சிறப்பான ஒரு வாரமாக அமைய, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்வோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் நாம் அனைவருமே பிரார்த்தனை செய்ய வேண்டியது நம்முடைய கடமைங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் தி எவர்லாஸ்டிங் நாட் நிறுவனத்திற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்கள் அவளோட எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கும் சித்த மருத்துவர், ஜோதிட நிபுணர், வாஸ்து நிபுணர், யோகா மாஸ்டர் டாக்டர் பாணி அவர்கள் இதோ நம்மோடு. வணக்கம் டாக்டர். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க டாக்டர். டாக்டர் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன் டாக்டர். நேராக நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். சரி. சென்ற வாரம் வந்துட்டு இந்த சிஸ்ட் ஃபைப்ராய்டு, அதாவது நீர்க்கட்டி, சதை கட்டியா டாக்டர், இதை பற்றி மருத்துவ குறிப்புகள் கொடுத்துட்டு இருந்தீங்க. நேர பற்றாக்குறையினால நம்ம அவசரமாக சொல்ல வேண்டியதாயிருச்சு. இந்த வாரம் கொஞ்சம் இது இப்பவே நீங்கள் கொஞ்சம் விரிவாக சொல்லிட்டு அப்புறம் இந்த பிரண்டை பற்றி என்னமோ சொல்லியிருந்தீங்க டாக்டர். ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகைன்னு கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? நிச்சயமா. இப்போ இந்த நீர்க்கட்டி என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நீர், அதாவது கர்ப்பப்பையில் நீரோட சேர்ந்துருக்கும், சலமும் இருக்குதும். கொழுப்பு கட்டினா அது சதை கட்டி, அது ஃபைப்ராய்டு சொல்லுவாங்க. இதில் நம்ம இந்த பெண்களுக்கு மாதவிடாய் சரியாக போகவில்லை, அல்லது சிலருக்கு லோ ப்ரெஷர், அந்த ரத்த கொதிப்பு ரொம்ப குறைவாக இருக்கும், அது இருந்தாலும் சரியாக இந்த மாதவிடாய் போகாதனால இந்த மாதிரி பிரச்சனைங்க வரும். அதிகமான அசைவம், அதாவது பதப்பட்ட உணவுகளை சாப்பிடுவது, இதெல்லாம் வரும். இதுக்கு சரியான ஒரு தீர்வு என்னன்னா, மாதவிடாய் காலங்களில் முன்னோர்கள் கருஞ்சீரகத்தை நல்லா கழுவி காய போட்டு வறுத்து எடுத்து அது கூட இந்த பெருங்காயத்தை நெய்யில் பொரிச்சு சம பங்கில் வச்சு தென்னங்கருப்பட்டியை வச்சு சேர்த்து அரைப்பாங்க. அரைச்சி உருண்டை பிடிச்சுவாங்க. லீமா கஸ்தூரி அளவு சைஸுக்கு மாதவிடாய் காலங்களில் காலை மாலை ஒன்று இந்த 4 நாளைக்கு கொடுப்பாங்க. அப்போ உள்ள கழிவெல்லாம் வந்துடும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி குடலுக்கு ஒரு பேதி இருக்கோ, கண்ணுக்கு ஒரு பேதி இருக்குது, மூக்குக்கு ஒரு பேதி இருக்குது, இந்த கர்ப்பப்பைக்கு ஒரு பேதி, இந்த ஒரு மருந்து அந்த கழிவெல்லாம் வெளியாக்கும். ஆமாம். மிக முக்கியமாக வராமல் தடுக்க வேண்டும் என்றால் வந்ததையும், அதை சின்ன கட்டினா அதை போக்கிடலாம், பெருசாக போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது ஜாதகத்தில் அறுவை சிகிச்சைன்னா அது அறுவை சிகிச்சை தான் பண்ணி தான் ஆகணும். சித்த வைத்தியத்தில் சிறப்பான மருந்துகள் உண்டு. இருந்தாலும் நான் வீட்டு வைத்தியமாக சுலபமாக உணவே மருந்து உணவு என்ற ரீதியில் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். பிரண்டை சின்ன குச்சிமா இருக்க நீட்டாக இதை வீட்டில் நீங்கள் வளர்த்திங்கன்னா போதும். அதோடைய முன்னுக்குள்ள கணு தான், ஒரு கணு 2 கணு, இதை தான் எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, லேசாக உடச்சிட்டு புளியில் ஊற வைப்பாங்க. அது சமைக்க தெரியும், இல்லைன்னா நாக்கு அரிக்க ஆரம்பிக்கும். இதை துவையல் பண்ணலாம், பச்சையாக சமைக்காமல் துவையல் பண்ணலாம். இல்லை சில பேர் வதக்கிட்டு கூட நல்ல துவையல் பண்ணுவாங்க. நிறைய செஞ்சு வச்சுக்கலாம். அதாவது குளிர் பதன பெட்டியில் இதை தினமும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கட்டியெல்லாம் கரைக்கப்படும், வராது. வாய் முதல் ஆசன வாய் வரை புண்ணு இருந்தாலும் ஆறும். இதில் எலும்பு உடஞ்சவங்களுக்கு இது நிறைய கொடுத்தீங்கன்னா அந்த எலும்பு உடனே கூடிரும். குழந்தைகள் முதல் பெரியோர் வரை வீட்டிலே சுலபமாக செஞ்சு சாப்பிடலாம். பிரண்டை. நன்றிங்க டாக்டர். டாக்டர், இந்த வாரத்துக்கான கேள்வி சொல்லுங்க. இந்த நேரம் காலம் எதைப்பா செஞ்சாலும் ஒரு நேரம் காலம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாமே நேரம் பார்த்து தான் செய்வாங்க. திருமணமாக இருக்கட்டும், பேர் வைக்கிறதா இருக்கட்டும், ஆலய வழிபாடாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு நேரத்தை வச்சு தான் பார்த்து தான் சொல்லுவாங்க இல்லையா? பிறந்த நேரத்தை வச்சு ஜாதகம் கணிக்கப்படுது, அவருடைய வாழ்க்கையை பற்றியே சொல்ல முடியுது. அதுபோல் இறந்தவருடைய இறந்த நேரத்தை வைத்து அவருடைய ஆன்மாவை பற்றி சொல்ல முடியுமா? என்னென்னா, அந்த ஆன்மா இன்னும் இந்த உலகத்தில் தான் இருக்கா அல்லது ஆன்ம உலகத்தை நோக்கி பயணத்தை மேற்கொண்டு விட்டதா? இதை கண்டுபிடிக்க முடியுமாங்க டாக்டர்? சர்வ நிச்சயமாக. ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் வெளியாகுது, அது எத்தனை வருஷம் பாய்க்கலான்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னே போயிடுச்சுன்னா அந்த டைம் பத்தலைன்னு அர்த்தம். இப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பிரம்மன் படைக்கப்பட்ட ஒரு வயது 90 வயது.
அந்த 90 வயதுக்குள்ள பிராண உடல்ல அதனுடைய பிராணவாயு வச்சு தான் அனுப்புவாங்க. அதை மேல் உலகத்துலேருந்து வரும். இதை நாம் ஆட்டமாக ஆடி அதை வந்து சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்டு அதிகமான உணவு சாப்பிட்டுட்டு நிறைய விஷயங்களில் நம்மளுடைய காலங்களை நம்முடைய ஆயுளை வந்து போக்கிட்டோம்னு சொன்னால் 60 வயசில் அவர் காலம் ஆயிட்டாருன்னா அவர் 90 வயசு மிச்சம் 30 வருஷம் இந்த பூலோகத்தில் தான் இருப்பாங்க. இப்போ இது எப்படி நம்ம வருது பார்க்கறது அப்படின்னா, பிறப்பு ஜாதகத்தில் மாரகாதி தசை வந்துச்சுன்னு சொன்னால் அதில் அவர் முடிச்சுட்டு போயிடும். பேலன்ஸ் இன்னும் அவங்களுக்கு வந்து இப்போ சனி தசை போதுன்னு வச்சுங்க, பொதுவாக சனி தசையில் ஆயுளுக்காரகன் அவன் நீண்டு தான் கொடுப்பான். இப்போ ராகு தசை போதுன்னு வச்சுங்க, இந்த ராகு தசையில் ஒரு 10 வருஷம் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் வந்து அந்த மிச்ச டைம் இருக்குது ஒரு 7-8 வருஷம். இந்த 7-8 வருஷம் வந்து இந்த பூலோகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். இதை பார்த்துடலாம். ஆயுள் காரகனுடைய தசை கடைசியாக வந்துச்சுன்னா அந்த ஆயுளை கரெக்டாக ஃபுல்லாக கொடுத்துருவார். 90 வருஷம்னா ஒரு 88 மட்டும் கொடுத்துருவார். மிச்சம் 2 வருஷம் என்னான்னு கேட்டால் வேகம் தேவை வரும். தன்னை உடலை சரியாக பாதுகாக்கவில்லை, தன்னுடைய வந்து செல்லுகளை வந்து சரியாக வச்சுக்கல அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடு இல்லை, அணு சிதைவுகள் ஏற்படும் போது இந்த இதெல்லாம் கண்டிப்பாக தேய்மானத்தில் வரும். அப்போ அவங்க அந்த 2 வருஷம் தான் இருப்பாங்க அந்த உலகத்தில். அதுக்கப்புறம் மேலோகத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் காலச்சக்கர விதிப்படி கர்மன் விதிப்படி பிரம்மன் போட்ட அந்த படைப்பில் அடுத்த பிறவிக்கு அவங்க போவாங்க. இப்போ டாக்டர், இந்த நட்சத்திரத்தை வச்சு அந்த ஆன்மா வந்துட்டு ஆன்ம உலகத்துக்கு பயணத்தை மேற்கொண்டுருச்சான்னு கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை சமயத்தில் பார்த்தா இங்கே தான் இருக்கும், இந்த உலகத்தில் தான் அவங்க இன்னும் இருப்பாங்க இல்லையா? இது எப்படி கண்டுபிடிப்பீங்க டாக்டர் நீங்கள்? ஜாதகத்தில் இப்போ சொன்ன மாதிரி தான் அவங்களுடைய அந்த டைம் முடிஞ்சு போச்சுன்னா அவங்க போயிடுவாங்க. ஆனால் டைம் இன்னும் இருக்குன்னா அந்த கால நேரம் மட்டும் இங்கே தான் நிற்பாங்க. சில இது வந்து தோசை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அது வந்து தனிஷ்தான் கூட சொல்லுவாங்க நட்சத்திரம். அது எந்தெந்த ராசிக்கு வந்து எந்த நட்சத்திரம் நான் சொல்கிறேன் பாருங்க. அதாவது அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இதெல்லாம் தோஷம் நட்சத்திரம். 6 மாதம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு இறப்பு நடந்தால் 6 மாதம் வந்து அந்த வீட்டுக்கு தோஷம். அந்த வீட்டை வந்து அடைக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ சாத்தியப்படாது. கொண்டோவில் இருந்தால் எப்படி அடைக்கிறது? சில இடங்களில் இந்தியாவில் வந்து கூரையை வந்து பிச்சுக்கிட்டு வெளியாவாங்க. ஏன்னா வீட்டு முன்னு கதவு அடைச்சிருக்குமே. அப்போ இப்போ கொண்டோமினியம் என்ற நவீனமான ஒரு வீட்டில் இருந்தால் எப்படி பிச்சுக்கிட்டு வெளியாகிறது? அது இதுக்கு பரிகாரங்கள்லாம் உண்டு. அதுக்கப்புறம் 4 மாதம் அடைக்க வேண்டிய ஒரு நட்சத்திரம் ரோகிணி. இதில் யாராவது மரணித்தால் 4 மாதம் அந்த வீட்டுக்கு தோஷம். இந்த 4 மாதமும் அவளுக்கு விளக்கு ஏற்றி வச்சு, அதாவது வெங்கலத்தில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றி வச்சு சிவபுராணம் படிச்சுக்கிட்டே வந்தால் இந்த பிரச்சனை தீரும். கிருத்திகை உத்திரத்துக்கு வந்து 3 மாதம், மிருகசீரிடம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம் இதெல்லாம் 2 மாதம் தோஷம். இந்த நட்சத்திரம் எல்லாம் அவங்களுடைய ஆத்ம சாந்தி அடம் இங்கே தான் நிற்பாங்க. அதனால தான் அந்த பூஜை முறை சொன்னாங்க. ஓஹோ, நன்றிங்க டாக்டர், தெளிவான ஒரு விளக்கம் டாக்டர். நேர்களே, ராசி பலன் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் 0389539432 என்ற எண்களுக்கு எங்களை அழைத்து உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். டாக்டர் சொன்னோன்னே நேர் ஒருத்தவங்க அழைப்பு இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பெயர் கங்கா. நான் வந்து 10ஆம் படிச்சுட்டாயிலேருந்து அழைக்கிறேன். ஐயா, உங்களுடைய கேள்வி என்ன? எனது கேள்வி வந்து ஆரோக்கியத்தை பற்றி. கேளுங்க. குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிக்கக்கூடாது, அவங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு எப்படிப்பட்ட உணவுகள் வந்து அவங்க சாப்பிடணும்? அதே வேளையில எப்படிப்பட்ட வீட்டு வைத்தியத்தை வந்து அவங்க வந்து கடைபிடிக்கணும்? சரி, வணக்கம் கங்கா அவர்களுக்கு. பொதுவாக எல்லா குழந்தைகளுக்கும் இதை வந்து செய்யலாம். எப்படின்னு சொன்னால் உணவே மருந்து உணவு என்ற ரீதியில் வந்து இதை சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்க வேண்டியது தான். அதிகமான இந்த ஐஸ்கிரீம் கொடுப்பது, ஐசனி கொடுப்பது, அதிகமான மிட்டாய் கொடுப்பது. ஏன்னா சீனி வந்து கப நாடியில் வருது. நிறைய சாக்லேட்டு மிட்டாய் கொடுங்க, இனிப்பை கொடுத்துக்கிட்டே வாங்க, அந்த கப நாடி வந்து கூட ஆரம்பித்து சளி வந்து அவனுக்கு வர ஆரம்பிச்சிடும். சுலபமான அனுபவமான பக்க விளைவு இல்லாத ஒரு வீட்டு வைத்தியம் என்னன்னா, மிளகு தான், கருப்பு மிளகு எடுத்து ஒரு 100 கிராம் கழுவி காய போட்டுருங்க, சட்டில் போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுக்கும் போது நிறைய புகை வரும், அந்த அளவுக்கு அதை வறுத்து எடுத்து வச்சுக்க. இந்த ஏன் வறுக்க சொல்கிறோம்னா, அந்த புகை வந்தால் தான் அதில் உள்ள காரம் போகும், அப்போ குழந்தைங்க சாப்பிடும். எடுத்து ஒரு பீங்காமங்கலில் போய் எலுமிச்சை பழம் புழிஞ்சு அதை சாரை உள்ளே விட்டு ஒரு நாள் வீட்டு உள்ளே வச்சுருங்க. மறுநாள் ஃப்ளட்டான ஒரு மங்கில் காய போடுங்க, காஞ்சிடும். அதுக்கப்புறம் பச்சை மஞ்சளை இடித்து அந்த சாரில் போட்டு அதையும் காய போடுங்க ஊற வச்சு. அதுக்கப்புறம் தூதுவளை கிடச்சா அதை இடித்து அதில் போடலாம், துளசி கிடச்சா அதை இடித்து அதில் போடலாம். இப்படி உங்கள் சளி போகக்கூடிய என்னென்ன மூலிகை இருக்கோ இதெல்லாம் இடித்து அதில் போட்டு ஊற வச்சு காய போடுறது பாவனை. இதை எடுத்து வச்சுக்கங்க. கொஞ்சோண்டு சிட்டிக்கை தேனில் குறைச்சி கொடுங்க. குழந்தை பெருசாக இருந்தால் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக 2 சிட்டிக்கைன்னு போட்டு கொடுங்க. சிட்டிக்கை என்பது இப்படி ஒரு விரலில் பிடிப்பது, இப்படி 2 விரலில் பிடிப்பது.
இதை காலை மாலை கொடுத்துக்கிட்டே வாங்க. சளி இருந்தால் இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் கொடுங்க. நீங்களும் சாப்பிடலாம், பெரிய ஆளுங்க காட்டி ஸ்பூன் கூட சாப்பிடலாம். சுண்ணச்சத்து உடம்புல வந்து விந்து அணு கூட இது கூட்டும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நிச்சயமாக இது உதவும். 10 மிளகு இருந்தால் பகைவின் வீட்டிலும் உணவருந்தலாம். அற்புதமான விளக்கம் டாக்டர். ஐயா, அழைப்புக்கு நன்றி. டாக்டர், இந்த வாரத்துக்கான சிறப்பு நாட்களை பார்த்துட்டு முதல் 4 ராசிகளுக்கான பலன் பார்த்துருவோமா? பார்த்துடலாம். கார்த்திகை 3ஆம் நாள் இன்று திங்கட்கிழமை. மிருகசீரிடம் இன்னைக்கு இப்போ 6:20க்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் திருவாதிரை வருது. தேய்பிறை திருதியை திதி இப்போ 19ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி விரதம். அந்த நாளில் நிச்சயமாக பல பேர் அதில் வந்து விரதம் இருப்பாங்க. 23ஆம் தேதி கால பைரவ அஷ்டமி, முக்கியமான நாள். யாராருக்கு வந்து செய்வன கோளாறு இருக்குது, யாராருக்கு வந்து கடன் தொல்லை இருக்குது, விரோதி கோர்ட் கேஸ் இருக்குன்னா இந்த நாளில் விரதம் இருந்து பைரவருக்கு பூஜை பண்ணுங்க. சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்ப்போம். அதாவது இன்னைக்கு விருச்சிகத்துக்கு இன்றைக்கு காலை 7 மணியிலிருந்து 20ஆம் தேதி 11:20 வரை சந்திராஷ்டமம். தனுசு ராசிக்கு 20ஆம் தேதி காலை 7 மணி முதல் 22ஆம் தேதி மாலை 7:46 வரை சந்திராஷ்டமம். மகர ராசிக்கு 22ஆம் தேதி 7:46 மாலை இருந்து 25ஆம் தேதி 7:33 விடிகாலை வரை சந்திராஷ்டமம். முதல் 4 ராசிகளை பார்த்துருவோம் டாக்டர். மேஷராசி பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் சில சந்தேகங்கள் ஏற்படுவது, அதுக்கப்புறம் அது நிவர்த்தியாகும். நல்லதொரு காலகட்டம். வார மத்தியில் ஒரு சில செய்திகளால் அவநம்பிக்கை கொள்வது, ஒரு உறவினருக்கு உதவ போய் நீங்கள் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிங்க, அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. வார இறுதியில் ஒரு சில காரியங்கள் தடைப்பட்டாலும் அது பிறகு சரியான. உடலில் வாயு தொல்லை அதிகரிக்கும், அதனால் வந்து உடம்பு வலி உங்களுக்கு வந்து கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் சம்பாதிக்கும் யோகமான ஒரு காலகட்டம் மேசராசிக்கு இந்த ஒரு காலகட்டம். உடல் பயிற்சி, தளவாடங்கள் அல்லது பொருட்களை வாங்குவது, சிகை முக அலங்காரங்களை செய்து கொள்வது, விரோதம் இருந்தால் சமாதானமாக இப்போ நீங்கள் போகலாம். எதிரிகளை வெற்றி கொள்ளலாம்னு போட்டிருக்கு. வீட்டில் அல்லது அலுவலகத்தில் சிறிய சீரமைப்பு, நீங்கள் சின்னதாக ஒரு ரெனோவேஷன் பண்ணுவீங்க. இந்த வாரமும் அது அடுத்த வாரமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செலவுகள் அதிகரிக்கும், அதை சிக்கனமாக கட்டுப்படுத்த வேண்டும். மாணவர்களுக்கு சீரான கல்வி நிலை இந்த வாரம். அடுத்து ரிஷபராசி பார்ப்போம். பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் வீடு அல்லது நிலம் சார்ந்த விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். மருத்துவ வசதிக்காக ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. வார மத்தியில் நல்லது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். வார இறுதியில் விரோதங்கள் உண்டு, வாக்குவாதங்களுக்கு இடம் உண்டு. அதனால் மௌனம் மிகப்பெரிய ஒரு பரிகாரம். இது பல பேர்த்துக்கு தெரியாது. கார உணவுகளை தவிர்ப்பது நலம். இல்லையேல் கும்மம் என்று சொல்லக்கூடிய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, மலச்சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மலம் அதாவது மூலம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. கார உணவு சாப்பிட வேண்டாம். ஒரு சிலருக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படும். இதற்கு தேங்காய் பால் ஊற்றிய, அதாவது இந்த உளுந்து கஞ்சி சொல்லுவோமா இல்லையா, சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒஸ்டோப்ரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்பு தேய்மான நோய்க்கு இது மிகச்சிறந்த ஒரு மருந்து. மாணவர்களுக்கு சில பாடங்களில் கல்விகளில் தடை உண்டு. சுற்றுலா செல்ல சிலர் இப்பயே அந்த புக்கிங்லாம் போடுவாங்க, மிகச்சிறப்பு. தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. பழைய உணவை நீங்கள் சாப்பிட வேண்டாம். வாத நோய் வருவதற்கான அறிகுறிகள் ஜாதகத்தில் தென்படுகின்றது. தேவையில்லாத உணர்வுகளை தவிர்ப்பது நலம். நான் என்ன சொல்றேன்னு பார்த்துக்குங்க. விரதங்கள் இருங்க, அது மிக சிறப்பு. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகும். உணவில் கட்டுப்பாடு அவசியம் தேவை. அடுத்து மிதுன ராசியை பார்ப்போம் டாக்டர். வார ஆரம்பத்தில் வருமானம் உங்களுக்கு பெருகும். எடுத்த காரியங்கள் எல்லாம் இனிதே நடைபெறும். ஒரு நண்பர் மூலம் நல்ல செய்தி வந்து அதில் வருமானம் பெருக வாய்ப்புகள் உண்டு. வார மத்தியில் செலவுகள் உண்டு, கட்டுப்படுத்த வேண்டும். வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம், வருமானம் பெருகும், எடுத்த காரியங்கள் நல்லபடியாக முடியும். இன்னும் 3 வாரங்களுக்கு ஒரு நட்பு, ஒரு ஆண் பெண் நட்பு காதலாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு சீரான கல்வி இருந்தாலும் அதிகமான நேரத்தை கை தொலைபேசியில் இருக்க வேண்டாம். நவம்பர் 16ஆம் தேதிக்கு மேலே தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம். சிலருக்கு வேறு தொழில் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது வரும். பெண்கள் மாதவிடாய் காலங்களில் உங்களுக்கு வந்து குளிர்ந்த நீரை தவிர்த்து சூடான நீரை வந்து பருக வேண்டும். வாய்வு பொருட்களை தவிர்ப்பது நலம். சிலருக்கு வந்து காலில் புண்ணு ஏற்பட்டுரும். ஒரு சிலருக்கு வந்து சலை கட்டி இந்த மலை நம்ம தேசியம் இல்லை பீசோன்னு சொல்லுவோமா இல்லை, இது வந்துடும்.
அப்போ இந்த கட்டியும் உடையாது, சிலருக்கு வந்து புண்ணு ஆறாது. அது எந்த புண்ணாக இருந்தாலும் சரிதான். சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம் பாருங்கள், இது அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியம். முருங்கீரையை கொண்டு வாங்க, நல்லா இடித்து அதை புளிஞ்சு சாரெல்லாம் எடுத்துருங்க. விளக்கெண்ணியை சட்டியில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு இந்த முருங்கீரை அதில் போட்டு வதக்க வேண்டியது தான். நல்லா வதக்கி இளஞ்சூட்டுடன் அது எங்கே இருக்கோ அது மேலே வச்சு கட்டுங்க. அந்த கட்டி சீக்கிரம் உடைஞ்சி உள்ள சலமெல்லாம் வெளியாகவும். புண்ணாக இருந்தால் உடனே ஒரு ஆரம் இந்த குறிப்பை எழுதி வச்சுக்கங்க, எப்போ வேணால் பயன்படும். கடகராசியை பார்ப்போம் டாக்டர். பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் சோம்பல் அதிகமாகும், காரிய தடைகள் உண்டு, செலவுகள் உண்டு. வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம், எடுத்த காரியங்கள் எல்லாம் இனிதே உங்களுக்கு வந்து முடிவடையும். வார இறுதியங்களில் காரியங்கள் தடை ஏற்பட்டாலும் அதை உங்களுக்கு வந்து காரியங்கள் தடை ஏற்பட்டு சில விரயங்கள் உண்டு. நட்பு வட்டாரங்களில் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் கவனம் தேவை. கோபத்தை அவசியம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்கள் ராசியில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கு, அது ஒரு போர் கிரகம். அதனால் வந்து உங்கள் பேச்சில் கொஞ்சம் அதிகமான ஒரு கம்பீரமாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஈகோவாக போகக்கூடாது. சகோதரன் சகோதரி ஆலோசனை தற்பொழுது அவசியம் உங்களுக்கு. மாணவர்களுக்கு பிடிவாத குணம் இன்னும் அதிகரிக்கும் இன்னொரு 2 வாரத்துக்கு. அதனால் வந்து கார உணவை தவிர்ப்பது நலம். கல்வியில் நிச்சயமாக உங்களுக்கு தேர்ச்சி கொண்ட இந்த ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் மேடு பள்ளங்கள் இருந்தாலும் தொழில் சீராக போகும். சொத்தை விற்கலாமா அல்லது மாற்றி அமைக்கலாமா என யோசனை செய்வீங்க. இன்னும் ஒரு மார்ச் மாதத்துக்கு மேலே, அடுத்த வருஷம் மார்ச்சுக்கு மேலே இந்த ஒரு வேலையை பாருங்கள். இன்னும் 2 வாரத்துக்கு இந்த ராசிகளுக்கு உடல் சூடு, கோபம், பிடிவாதம், இரத்த கொதிப்பு, எரிச்சல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக, வயிற்று கூட உங்களுக்கு புண்ணு வரும். ஒரு சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம் சொல்கிறேன். இது எண்ணெய் மேலே தேய்ச்சி குளிப்பது தான். நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க, ஒரு 500 ml. எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, ஒரு 100 ml புளிஞ்சு சாறை எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரைச்ச சீரகம் அதை எடுத்துக்கங்க. நல்லா அரைச்செல்லாம் உள்ளே போடுங்க, சட்டியில் போடுங்க. அந்த நல்லா கொதிக்க விடுங்க. அந்த சீரகம் வந்து கருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த எண்ணெயை வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெயை அடைச்சிட்டு வடிகட்டி இதை வச்சுக்கோங்க. இதை அடிக்கடிக்கு தேய்ச்சி குளிங்க. இப்போ நான் சொன்ன பாருங்கள், சூடு, கோபம், ரத்த கொதிப்பு இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். கண்ணும் குளிரும். நல்லது. முதல் 4 ராசிகளை பார்த்துட்டோங்க டாக்டர். ரைட்டு. நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். 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 அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேரு உமையால், கோலலும்பூர்லேருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? என்னோட கேள்வி என்னன்னா, திதியை பத்தி. இப்ப சம்டைம்ஸ் கேலண்டர்ல பார்ப்போம், நம்ம திதி வந்து ஒரு நாள்ல வந்து ஒரு திதி இருக்கும், இல்லைன்னா 2 திதி இருக்கும். சரி. இப்ப எப்படி நம்ம இப்ப ஒரு நாள்ல 2 திதினா எந்த திதியை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும்? சரி. பிரகாரம் நார்மலா திதி வந்து தேவஸ்துக்கு தான் நம்ம பார்ப்போம். இப்ப மத்த நல்ல காரியத்துக்கு, கல்யாணத்துக்கு இல்ல வீடு மாறுறதுக்கு எல்லாம் நம்ம திதி பார்க்கணுமா ஐயா டாக்டர்? வீடு அதாவது ஒன்று சொன்னாங்க பெரியவங்க, இருக்கிறவனுக்கு நட்சத்திரம் பாரு, போனவனுக்கு திதியை பாருன்னு சொன்னாங்க. அப்போ எது நீங்கள் வாழ்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நட்சத்திரத்தை வச்சு தான் வந்து இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்கன்னா உங்கள் நட்சத்திரம் வச்சு தான் அந்த வீட்டுக்கு கிரக பிரவேசத்தை ஜாதகாரம் அமைப்பாங்க. இறந்தவங்களுக்கு திதியை பார்த்து அமைப்பாங்க. இந்த திதி வந்து சமயங்களில் வந்து இன்னைக்கு ஒரு பாதி நாளும் நாளைக்கு ஒரு பாதி நாளும் வந்து அமைஞ்சிடும். சில திதிங்க 22 மணி நேரம் தான் நிற்கும், சிலது 25 மணி நேரம் கூட போகும், முன்ன பண்ண போகும். இதெல்லாம் ஆக மலேசியா கேலண்டர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துங்க. இந்திய கேலண்டர் வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே வித்தியாசப்படும். மலேசியா கேலண்டர் இருக்குது, மலேசியாவில் பஞ்சாங்கமும் நிற்கிது. இந்த மலேசியா பஞ்சாங்கத்தை வாங்கிட்டு அதிலே பார்க்கலாம், நீ கேலண்டர் கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது உங்களுக்கு திதி வந்து இன்னைக்கு நம்ம திதி கொடுக்கணும். இந்த திதியில் அப்படின்னா இன்றைக்கி அது மாலை 5 மணிக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா இரவில் அவங்களுக்கு கோயிலில் போய் மோட்ச தீபமோ அல்லது அர்ச்சனையோ பண்ணிடலாம். மறுநாள் பகலில் வந்து அவங்களுக்கு படையில் பண்ணி நீங்கள் திதி கொடுக்கலாம். இல்லை இதுக்கு வந்து வெடிகாலையில் நேற்றே ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நேற்றை விட்டுருங்க. அதாவது 10 மணிக்கு மேலே ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த மறுநாள் அந்த திதி வந்து 10 முட்டை நிற்கும், 24 hours வச்சுக்கும். பொதுவாக மத்தியானத்தில் அவங்களுக்கு படையில் போட்டு இரவில் அவங்களுக்கு வந்து கோயிலில் விளக்கு போடலாம். இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? டாக்டர் இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த கரி நாள் வந்து எப்படி டாக்டர்? அந்த கரி நாள் வந்து எதுக்கு நம்ம வந்து லைஃப்ல வந்து நம்ம பார்த்துக்கலாம்? நம்ம தான் அந்த கரிநாள் அதுன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். திருமணத்துக்கு பாருங்க, கிரக பிரவேசத்துக்கு பாருங்க, மற்றதுக்கெல்லாம் தேவையில்லை. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உட்காந்தோம்னா யாரும் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு பைலட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, பைலட்டு இல்லை வந்து இந்த ட்ரெயின் ஓட்டுறாங்களா இருக்கு,
இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம வந்து ட்ரெயினை எடுக்க முடியுமா இல்லை ஃப்ளைட்டை ஓட்ட முடியுமா? இந்த கறி நாள்னா என்னங்க டாக்டர்? அந்த நாளில் முக்கியமாக நல்ல காரியம் செய்ய வேணாம்னு சொல்லுவாங்க ஓஹோ. கறி நாளில். ம், ம், ம். இப்போ ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண போறாரு அந்த நாளில், இன்னைக்கு கறி நாளில் வேண்டாம்னு சொன்னால் வேலை ஆகுமா? ஆமா. அதனால முக்கியமானது நம்ம பார்த்துக்கலாம், மற்றெல்லாம் விட்டுடலாம். பஞ்சாயத்தில் போட்டிருக்கோம் பாருங்க, வடக்கே சோளம் தெற்கே சோளம்னு சொல்லிட்டு. ஆமா. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையை வாழ்றது? அதாவது இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னம்பிக்கையோட எந்த ஒரு வேலையும் செஞ்சோமா, இந்த இது ஜோதிடத்தையோ இந்த கால நேரத்தை வந்துட்டு ஒரு ஒரு கைட் மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான். சும்மா ஒரு அப்படி சொல்றீங்க டாக்டர்? சர்வ நிச்சயமா. இப்போ முன்னோர், அதாவது பெரியவங்களை பாருங்க, சராசரியா 2 ஏழரை சனி பார்த்துருப்பாங்க. ஆமா. ஒன்று பார்த்துருப்பாங்க, அடுத்த வாரம் வரட்டாதான் போய் ஏற்கனவே பார்த்தாச்சு. அனுபவம். அற்புதமான விளக்கம் டாக்டர். அம்மா அழைப்புக்கு நன்றி. அம்மா அழைப்புக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் அழைப்பில் இருக்காங்க, அவங்களையும் பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களோட பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் நிர்மலா, செட்டியாவலிருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் நிர்மலா. டாக்டர், எனக்கு 2 கேள்வி இருக்கு. முதல் கேள்வி வந்து, குழந்தைங்களுக்கு கண் திருஷ்டி இருக்குல்ல, அப்புறம் சில பெரியவங்களுக்கு எல்லாம் கடுமையான கண் திருஷ்டி இருக்கும், சரி, அதெல்லாம் போக்குறது எப்படி? 2வது கேள்வி வந்து, முறையான தர்ப்பணம் எப்படி செய்யணும் ஐயா, சொல்லுங்க. சரி, ஓகே. முதல் கேள்விக்கு 50 வெள்ளி, 2வது கேள்விக்கு 50 வெள்ளி சார்ஜ் பண்ணுங்க. இந்த 2வது கேள்வியை நான் வந்து அடுத்த வாரம் சொல்லிடுறேன் பாருங்க, ஏன்னா அருள் இருக்குன்னு கேள்வி கேட்டாரு. இந்த முதல் கேள்விக்கு இந்த வாரம் நான் பதில் கொடுத்துட்றேன். சாதாரணமா கண் திருஷ்டி போன நிறைய மூலிகை நிற்குது. அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து இந்த எருக்கன் வேர், அதாவது எருக்கன் தண்டுல செய்யக்கூடிய ஒரு அருணாக்கயிறு செய்வாங்க. அது காலப்போக்கில் அருணாக்கயிறு, அரைஞான் கயிறு, அரைஞான் கயிறு தான் அருணாக்கயிறு மாதிரி போச்சு. அதை எடுத்து இடுப்புல கட்டி விடுவாங்க. இவங்களை தோஷம் பிடிக்காது, கண் திருஷ்டி பிடிக்காது. பொதுவாக பூவெல்லாம் போட்டு குளிக்கலாம். 1. 2வது மிக முக்கியமா மிக சிறப்பானது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேங்காயில வந்து சூடம் வச்சு அவனை சுத்தி போட்டு இப்படி சுத்துவாங்க. அதுக்கு சில மந்திரமும் படிப்பாங்க. நான் சுலபமா ஒன்று சொல்றேன். அதாவது சகல தோசை பாவம் நசி மசி அப்படின்னு சொன்னாலே அது போயிடும். இன்னும் சில பேர் பட்டை மிளகா உப்பை எடுத்து சுத்தி போட்டு அடுப்புல போடுவாங்க பாருங்க, அது 1. இந்த எருக்கை இலை 2 இலையை எடுத்து தலையில வச்சு அதை வந்து கொஞ்ச நேரம் விட்டு வந்து இப்படி குளிச்சு இப்படி பின்னாடி தள்ளுவாங்க சில பேர், தோசம் போறதுக்கு, இந்த திருஷ்டி போறதுக்கு. இந்த எருக்கை இலையிலேயே 2 மாதிரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. வெள்ளை இருக்குன்னு இன்னொன்னு, நீலம் இருக்குன்னு ஒண்ணுக்கு. அதான் எந்த எருக்க வேணா பயன்படுத்தலாம். வெள்ளை தான் சிறப்பு. வெள்ளையில வந்து எருக்க வேர்ல வந்து விநாயகர் செய்வாங்க. ஓகே, இது ஒன்னாச்சா. பெரியோர்கள் வந்து நீங்க கடல்ல குளிக்கலாம். அதாவது ஒரு 3 ஆத்து நீர் இல்லைன்னா வாட்டர் ஃபால் நீர்ல அதை வச்சு கூட குளிக்கலாம். ஒரே நாள்ல வந்து கடல் நீர்ல குளிச்சுட்டு, ஆத்து நீர்ல குளிச்சுட்டு, பூத்தல்லாம் கூட இது பண்ணலாம், குளிக்கலாம். இது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம். மிக முக்கியமா அந்த காலத்துல ஒரு இதை பண்ணாங்க, 5 கிணறு நீரை கொண்டாந்து வச்சு அதை குளிச்சாங்க இந்த திருஷ்டி எல்லாம் போறதுக்கு. ஓஹோ, 5 கிணறு. 5 கிணறு. இதுல எது வசதிப்படுதோ அதை செஞ்சுக்க வேண்டியது தான். இந்த 5 கிணறு வந்து ஒரே ஊர்ல இருந்தாலும் பரவாயில்லைங்களா டாக்டர்? பரவாயில்ல, வெவ்வேறு ஊர்ல தான் இருக்கணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை. அம்மா, உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சதா? கிடைச்சதுயா, நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி. வந்து அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக்ல மொத்தமா சொல்லிடுறோம். சரியா, ஓகே ஓகே. நன்றி நன்றி நன்றிங்கம்மா. அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். அதாவது இந்த கண்ணாறு, இது பெரும்பாலும் பார்த்தா இந்த முதல்ல பார்த்தா வீட்டில் கண்ணாறு இருக்குன்னா அந்த முதல்ல செடிகளை பாதிச்சிடும். ஆமாம். அப்புறம் பார்த்தா வீட்டில் வளர்க்குற இந்த செல்ல பிராணிகள் பாதிப்படையும், குழந்தைகள் பாதிப்படைவாங்க. அது ஒரு படிப்படியாக அப்படி. துளசி டக்குன்னு பட்டு போயிடும். முதல் துளசி தான் வச்சு பட்டு போயிடும் சீக்கிரம். நீங்க வீட்டுக்கே ஒரு இதுன்னு சொன்னா வந்து நம்ம குருக்களை ஒரு ஆளை கூப்பிட்டு வீட்டில் வந்து யாகம் வளர்த்து அந்த தண்ணியில குளிச்சா கூட தீர்ந்துடும். ஓ, நன்றி நன்றிங்க டாக்டர். அற்புதமான ஒரு விளக்கம். சிம்மராசி நேயர்களே, டாக்டர் பார்த்து கொஞ்சம் நல்லதா சொல்லுங்க டாக்டர். உற்சாகப்படுத்துறே, பயமுறுத்துறியா? இல்லை, இப்படிதான் எங்க பார்த்தாலும் சிம்மராசி நேயர்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்கன்றத பார்க்க போறேன் டாக்டர். வார ஆரம்பத்தில் வருமானம் பெருகும். அற்புதம். எடுத்த காரியங்கள் சீராகும். உங்களுக்கு வார மத்தியில் காரியங்கள் தடை ஏற்பட்டு ஒரு சில செலவுகளும் உண்டு. வார இறுதியில் எல்லாம் சரியாகி சுபமாகி உங்களுக்கு வந்து நல்லதொரு காலகட்டம். வெளியே சென்று வருவது, உணவருந்துவது, தாயாருக்கு உடல் நலத்தில் சில சிக்கல்கள் தோன்றும். தொழில் சார்ந்த பயணங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு குரு வழிபாடு அல்லது குரு தீட்சை இந்த மாதிரி
நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி சீராக இருந்தாலும் மறதி ஏற்படும், அலட்சியமான போக்கு ஏற்படும், கவனத்தில் கொள்ளுங்க. வியாபாரிகளுக்கு அலைச்சல் உண்டு, அலைந்தால்தான் வருமானம் உண்டுன்னு போட்டிருக்கு. 10வது வீட்டில் குருவால் தொழில் புரிவோருக்கு வேலை இடத்துல சில அலைச்சல் சங்கடங்கள் தோன்றும். கைப்பொருள் இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு அல்லது களவு போக வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் கவனம் தேவை. பொருட்களை கவனமாக வைத்திருப்பது மிக அவசியம். நோகாம நுங்கெடுக்க முடியாது, அலைஞ்சா தான் வருமானம்னு முடிவா சொல்லிட்டீங்க டாக்டர். நல்லது, அடுத்த ராசியை பார்ப்போங்க டாக்டர். கன்னி ராசி. வார ஆரம்பத்தில் அதிகாரத்துக்கு உண்டான பதவிகள் கிடைப்பது அல்லது அதற்குண்டான தரவுகள் வருவது அல்லது செய்திகள் வருவது, முயற்சித்த காரியங்கள் எல்லாம் வெற்றி கிட்டும். உங்களுக்கு வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம், வருமானம் நிச்சயமாக பெருகும். வார இறுதியில் செலவும் உண்டு, தடைகளும் உண்டு. அதனால் திட்டமிட்டு எதையும் வார மத்தியில் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை ஒன்றுமில்லை. உங்கள் ராசியில் மாயக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது இருப்பதால் மனதில் ஒரு குழப்பம், ஒரு பயம் அல்லது விரக்தி நிலை தோன்றும். இது மாணவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பொருந்தக்கூடியது. தர்ப்ப புல்லில் தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் குளிக்கலாம். ஒரு கட்டு தர்ப்ப புல்லை தலைமாட்டிக்கு பின்னாடி வச்சு நீங்கள் படுக்கலாம். பூக்குளியல் செய்யலாம். நிறைய எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குடிக்கலாம். மந்திரத்தை நிறைய நீங்கள் படிங்க. கோயிலுக்கு சென்று வாருங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தீர ஆரம்பிச்சிடும். இந்த காலத்தையும் கடந்து செல்வோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க. நிச்சயமாக பெரிய பிரச்சனை ஒன்றும் வராது. தேவையில்லாத எண்ணங்களை தவிர்ப்பது இந்த ராசிக்கு மிக மிக அவசியம். சுற்றுலா செல்லலாம், ஆன்மீக சிந்தனை பெருகும். சிலர் இந்த வருட கடைசியில் தமிழகத்துக்கு சேர்ந்து கோயிலுக்கெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்குள்ள ஏற்பாடுகள்லாம் நடைபெறும். வியாபாரம் சீராக இருக்கும், திருப்தியற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இதில் காலப்போக்கில் இது படிப்படியாக சரியாகிவிடும். டாக்டர், சற்று முன்பு இந்த தர்பை புல் பற்றி சொன்னீங்க டாக்டர். சரி, நம்முடைய வழிபாடுகளில் பிரார்த்தனைகள், இந்த ஹோமம் அதெல்லாம் பார்த்துமா புல், வேறு, குச்சி, அப்புறம் இந்த காய், இந்த இலைகள் இதெல்லாம் அதிகம் பயன்படுத்துகிறாங்க. இது என்னதான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் டாக்டர்? ஏன்னா இது வழிபாடு, இதுக்கு பின்னாடி ஒரு இறை சக்தி இருக்குது அப்படி எடுத்துக்கிறதா, இல்லை இது எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படி எடுத்துக்கிறதா, இல்லை இதுக்கு வேறு ஏதாவது பலன்கள் எதுவும் இருக்கா? ரெண்டுமே உண்டு. நீங்கள் சொன்னதில் நீங்களே அதுக்கு பதில் கொடுத்துட்டீங்க. அதாவது ஆலமரம், அரச மரம் சுத்த சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது இலையை பாருங்கள், இப்படி இப்படி முன்னுக்கு நீட்டாக நிற்கும். அதை ஒரு பிள்ளையாரை புள்ளி வச்சு சுத்த சொல்லுவாங்க. யார்? குழந்தை இல்லாதவங்களுக்கு. அதுலேருந்து வரக்கூடிய காந்த சக்தி அதாவது கர்ப்பப்பையில் உள்ள பிரச்சனை தீர்க்கும். ஓஹோ, நிச்சயமாக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் சுத்த வச்சாங்க. ஒரு அருகம்புல்லாகட்டும், ஒரு அரச மரம், ஆலமரம் ஆகட்டும், வேப்ப மரம் ஆகட்டும், எல்லாத்துக்கும் அதிர்வலை உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. உங்களுக்கு ஒரு சக்தி உண்டு, உங்களுக்கு ஒரு திறமை உண்டு. எனக்கு ஒரு சக்தி உண்டு, எனக்கு ஒரு திறமை உண்டு. அது நம்ம யாருக்கு வேணுமோ அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்போ நம்ம பயன்படுத்துகிற இந்த குச்சி, இலை, வேறு இது எல்லாத்துக்குமே இதுக்கு பின்னாடி பல பல சக்திகள் இருக்குது. அதாவது அந்த வைப்ரேஷன் அதாவது அதிர்வலைகள் அதிகமாகவும் இருக்குது, மருத்துவ குணமும் இருக்குது. அப்படி தானே சொல்ல வரீங்க? சர்வ நிச்சயமாக. ஒரு மண்புழு ஒரு பூமியில் இருந்தால் பார்த்தா ஈன்றமா இல்லையா? ஆமாம், அசுசியா இருக்கு. ஆனா அந்த மண்புழு மிகப்பெரிய உரம், தெரியுங்களா? அதோட கழிவு. ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் அதோட வேலை இருக்கு. கடவுள் எதையுமே காரணம் இல்லாமல் படைக்கவே இல்லை. ஒரு தூசுக்கு கூட ஏதோ ஒரு காரணம் இருக்கு பின்னாடி, ஒரு வேலை இருக்கு. அடுத்த ராசியை பார்ப்போம் டாக்டர். துளாராசி. துளாராசி. வார ஆரம்பத்தில் அதிகமான உணவை சாப்பிடுவதால் வயிற்றுல பிரச்சனை ஏற்படும். அதனால சில காரியங்களை தடைபட வயிற்று வலி வரும். வார மத்திய வார இறுதியில் எல்லாம் இனிதே நல்லபடியாக நடந்து முடியும். அதனால் மாற்றி வச்சுங்க. வார மத்தியில் சிலர் உடல் பயிற்சி, யோகாசனம் போன்றவற்றில் ஆர்வம் செலுத்துவாங்க. ஒரு சிலர் நாட்டியம், கலை சார்ந்த துறையில் இப்போ போய் சேருவாங்க. அல்லது அவங்களுடைய குழந்தைகளை படிக்க வைப்பாங்க. சளி தொல்லை, தலைவலி வராமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ மழையில் நனைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ வரும். அதாவது குளிர்பானங்களை தவிர்ப்பது நலம். முக்கியமாக குழந்தைகளை இந்த இதில் தாயாரின் உடல்நலத்தில் சற்று கவனம் தேவை. வேலையிடத்தில் தன்னை புறக்கணிப்பதாக ஒரு எண்ணங்கள் உங்களுக்கே ஒரு தோணும். இது பயத்தின் பேரில் ஏற்படக்கூடியது. ஒரு சில இடத்துல சில அவமானங்கள் போகும். பித்தம், மயக்கம், கண் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொறுமையுடன் படித்தால் மாணவர்களுக்கு கல்வி சீராக இருக்கும். லோன் போடுவதற்கான வேலைகளை இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஒரு மாதத்துக்குள்ளே அதுக்கு உண்டான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிடும்.
அடுத்து விருச்சிக ராசி பார்ப்போம் டாக்டர். பார்த்துடலாம். சந்திராசிரமம் கவனம் தேவை. ஏற்கனவே சொல்லிட்டேன், வார ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து சந்திராசிரமம். வெளியே சென்று சாப்பிடுவதை தவிர்க்கவும், சுத்தமான உணவுகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் சாப்பிடுறது ரொம்ப சிறப்பு. ஆண் பெண் உறவுகளில் சிக்கல், நான் சொல்வது காதலில் கூட இருக்கலாம் அல்லது கணவன் மனைவியாக கூட இருக்கலாம். வார மத்தியில் ஒரு சில காரியங்கள் தாமதங்கள் உண்டு. வார இறுதியில் எல்லாம் சரியாகி முயற்சித்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. இந்த ராசிக்கார உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தேவையில்லாத கனவுகள் வந்து கொண்டே நிற்கும். ஏற்கனவே இதுக்கு அதாவது பலவிதமான தரவுகளும் குறிப்புகளும் கொடுத்துட்டேன். மாணவர்களுக்கு குழப்பம் பயம் அதிகமாக இருந்தாலும் படிப்படியாக முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். மந்திர ஜபம் படியுங்கள். கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சனின்னு சொல்லி வச்சுருக்காங்க. கோயிலை போய் சுற்றிட்டு வாங்க, நல்லது. பூவெல்லாம் போட்டு நீங்கள் குளிக்கலாம், தடுப்பு புல்லை போட்டு கூட நீங்கள் குளிக்கலாம். பெண்களுக்கு சிலருக்கு பார்த்தா மாதவிடாய் காலங்கள் அதிகப்படியான ரத்தப்போக்கு போகும். ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் மெனோராய்ச்சியான்னு சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம். ரொம்ப சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரத்தமெல்லாம் போய் அவங்களுக்கு வந்து ரத்தமெல்லாம் குறைஞ்சி போயிடும். சிலர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு வந்து மருந்து ரத்தம் ஏற்றக்கூடிய சில இதெல்லாம் உண்டு. தொட்டால் சினிங்கி, தொட்டாடி மூடிக்கும் பாருங்கள், அதை போய் பறிச்சுட்டு வாங்க. கொஞ்சம் கவனம் தேவை. முள் இருக்குது நிறைய கொண்டு ஹாஸ்பிட்டலில் போட்டுருங்க. ஒரு கைப்பிடி இருங்க, நல்லா கழுவி பிளெண்டரில் போடுங்க. பெரிய வெங்காயம் நல்லா ரொம்ப பெருசு வேண்டாம், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் இலையை சொல்றீங்களா? இலை மட்டும்தான். அதுக்கு ஒரு அந்த காம்பு இருக்கும்ல, அதை எடுத்துடணும். ஆமா, காம்பெல்லாம் வேண்டாம். உருவிட வேண்டியது. அந்த எப்படி நம்ம அந்த முருங்கை கீரையை இது பண்ண எடுப்போமோ அந்த மாதிரி. உருவிருக்கியா? இல்லைங்க டாக்டர், இல்லை நீங்கள் சொல்லும்போதே. ஆமாம் டாக்டர், முள்ளு நிறைய இருக்கு, பார்த்து தான் எடுக்கணும். அது இல்லை கத்திரி டக்கு டக்குன்னு வெட்டி எடுத்துடலாம். எடுத்து நிறைய வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குளிர் பத்தின பெட்டியில் வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வெட்டி உள்ளே போடுங்க. சீரகம் 1 டீஸ்பூன் உள்ளே போடுங்க. 2 கோல மோர் உள்ளே ஊற்றுங்க. நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி 2ஆக பிரித்து காலையில் 1 கிளாஸ் நீங்கள் குடிச்சிடலாம் அந்த மோர். மாலையில் 1 கிளாஸ். 4 நாளைக்கு கூட டக்குன்னு நின்று போயிடும். வந்தால் மீண்டும் நீங்கள் சாப்பிட்லாம். இது ஒரு அற்புதமான அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியம். மாதவிடாய் கட்டுக்கடங்காமல் போவதால். தொட்டாச்சி நீங்கள் பின்னாடி இவ்வளோ பெரிய மருத்துவ குணம். ஐயோ, வீட்டு மனுக்கு வந்துருச்சுன்னு வெட்டி போடுவோம். இன்னொன்று சொல்கிறேன். யாராருக்கு சோக நோய் இருக்கோ, யாராருக்கு சோகமாக இருக்கிறாங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க, அவளுக்கு வந்து உடம்பு முடியல, ஏதோ மனசில் ஒரு பிரச்சனை அப்படின்னா காலையில் இப்போ உட்காந்துங்க 7-8 மணிக்கெலாம் ஒரு இலையாக தொடுன்னு மூடும். தொட்டாசினி இலையில வந்து காந்த சக்தி இருக்குது. நீங்கள் தொடும்போது நம்ம உடம்புல ஏறிடும். நான் இதை நிறையா பண்ணியிருக்கேன். இந்த பேச்சு வழக்க சொல்லுவாங்க, சோக பிடிச்ச மாதிரி சோர்ந்து இருக்கிறது. ஆமாம். ஓ, நன்றிங்க டாக்டர், அற்புதமான விளக்கம். டாக்டர் நேர் ஒருத்தவங்க அழைப்பில் பார்த்துருவோமா? வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன? எங்கே இருந்து அழைக்கிறீங்க? கிள்ளால இருந்து கூப்பிடுறீங்க. என் பேரு வாணி. அம்மா, உங்களுடைய கேள்வி என்னம்மா? ஐயா, இந்த பிள்ளைங்களுக்கு தத்து கொடுக்குறோமே ஐயா கோயில்ல. சரி. பிள்ளைங்களை தத்து கொடுக்குறோமே கோயில்ல. சொல்லுங்கம்மா. அப்ப திரும்ப கல்யாணத்தை திரும்ப வாங்கிடணுன்றாங்க. அப்படி வாங்கிடணுமா? ஆமாம். அதாவது தத்து கொடுக்க வேண்டும் என்பது எதனால் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தையோட பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து மாரக திசை அல்லது வந்து நோய்க்கு உண்டான ஒரு தசை வந்துருச்சுன்னா அந்த குழந்தைய வந்து நம்ம பாதுகாத்து இருக்க முடியாதுல்ல. எவ்வளவுதான் பாதுகாத்தான் சில குழந்தைகளை போயிட்டு சுடுதண்ணி மேலே ஊத்திடுது, இல்லைன்னா கீழே விழுந்துடும். அப்ப நம்ம இறைய அதாவது நம்ம முருகனுக்கோ அல்லது எந்த சாமிக்கோ அவங்கள நம்பி என்ன பண்றோம், கோயில்ல வந்து தத்து கொடுக்குறோம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா, தத்து கொடுப்பதற்கென்றே சில நட்சத்திரம் இருக்குமா, அவங்க நட்சத்திரத்தை வச்சு கணக்கு எடுத்து அந்த நாளில் போயிட்டு, அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா எடை தங்கம் கொடுத்தாங்க. ஓஹோ. இப்ப கொடுக்க முடியாது இல்ல, கொடுக்கும்போது. அப்ப என்ன பண்ணலாம்னா அந்த கோயில் முருகன் கோயிலா இருந்தா நீங்க அரிசி கொடுக்கலாம், அல்லது வாழைப்பழம் கொடுக்கலாம், தேனு கொடுக்கலாம், சீனி கூட கொடுக்கலாம். என்ன கேட்குறாங்களோ அந்த நம்ம எந்த சாமின்னு பாருங்க, அந்த சாமிக்கு வந்து நம்ம சீர் கொடுக்கணும். இது முறை. அப்போ தத்து எடுக்கும் பொழுதும் ஒரு நல்ல நாளை ஒன்று பார்த்து நீங்க அந்த கோயிலில் உள்ள அர்ச்சகர்கிட்ட சொல்லிடணும். அப்போ அந்த என்ன எடை இருக்கோ அது கொடுக்கலாம். வாழைப்பழம் கொடுக்கலாம், சீனி கொடுக்கலாம். அந்த எடைக்கு 60 கிலோ வந்து 60 கிலோ சீனி வாங்கி கொடுத்துடலாம். அப்படி தத்து எடுக்கணும். முறை தான். அதாவது தத்து கொடுக்கறதுக்கு நீங்க சீர் கொடுக்க வேண்டும், தத்து எடுத்தாலும் சீர் கொடுக்க வேண்டும். சீர் துண்டு மாலை எல்லாம் வச்சு கொடுக்குறதா ஐயா? ஆமா, அது முறையா செய்யணும். ஏன்னா நீங்க வந்து சாமிக்கு செய்யணும். அதாவது அந்த இறைவனுக்கு கண்டிப்பா நம்ம வாங்கிடணும். ஆமா, சர்வ நிச்சயமா நீங்க வந்து வாங்கி ஆகணும்.
அப்புறம் ஏன் அந்த பிள்ளைங்களுக்கு ஜாதகம் எழுதுறது எத்தனை வயசுலைங்க எழுதுறது? அது எப்போ வேணால் எழுதலாம். சில பேர் வந்து அதாவது குழந்தைல வந்து எழுத வேணாம்னு சொல்கிறாங்க. சர்வ நிச்சயமாக நீங்கள் எழுதலாம். ஏன்னா நீங்கள் எழுத முட்டினா என்ன நோய் வரும் எப்படி வரும் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஜாதகம் பார்த்த வயசார இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை வருது தத்து கொடுன்னு சொல்கிறாங்க. சரியா இல்லைங்க? ஜோசியர்கிட்ட கேட்டா ஏன் அப்புறம் இப்போ முடியாது, 5 வயசு ஆகணும் 7 வயசு ஆகணுன்றாங்க, ஏங்க? சரி, தத்து கொடுக்க எப்படி சொன்னாங்க சொல்லுங்க. தத்து ஏன் கொடுக்க சொன்னாங்க? ஜாதகம் பத்தனை கொடுக்க சொன்னாங்க. அது அது வேற பிள்ளைங்கய்யா. யாரா இருந்தாலும் குழந்தை பருவத்துல ஜாதகத்தை பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது சமயங்கள்ல வந்து இந்த மாதிரி வந்து யாராவது தவறா சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆமாம். நன்றி அம்மா, நன்றி அம்மா, அழைப்புக்கு ஐயா நன்றி ஐயா அம்மா. இன்னொரு கேள்வியா ஐயா? அம்மா அம்மா சொல்லுங்க. அது இன்னும் வந்து எனக்கு இந்த இருந்ததாப்புல வயிறு நெஞ்சு தொண்டையெல்லாம் எரியுது, எதுவும் சாப்பிட முடியல, அதுக்கு என்ன மருந்துயா? சரி, நீங்க ஒண்ணு வந்து கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி சோத்துல போட்டு சாப்பிடுங்க. இன்னொன்று வந்து வெந்தயத்தை அரைச்சி வச்சுங்க. காலை ஒரு ஸ்பூன், மாலை ஒரு ஸ்பூன் வாயில போட்டு சாப்பிட்டுருங்க 2 பேரும். நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி அம்மா. ராத்திரில தான் இந்த எரிச்சல் வருது. காலை மாலை 2 வேளை சாப்பிடுங்க. இரவுல அது படிப்படியா போயிடும். அம்மாவுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. அடுத்த வாரம் வரலாம். நன்றி அம்மா போது அடுத்த கேள்வி வருது. நன்றி அம்மா போது அடுத்த கேள்வி வருது. அடுத்த நேரம் பார்ப்போம் டாக்டர். நிறைய பேர் காத்திருக்காங்க. அதுக்கு தான் நம்ம ஏன் எல்லாருக்கும் நிறைய டைம் கொடுக்க முடியலன்னாங்க டாக்டர். நிறைய நேயர்கள் அழைப்புல இருக்காங்க, காத்திருக்காங்க. வணக்கம் 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 அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேரு லட்சுமி ஐயா, பிள்ளைங்கிலேருந்து அழைக்கிறேன் ஐயா. அம்மா, உங்களுடைய கேள்வி என்னம்மா? உங்க குரலை கேட்கும்போது எங்களுக்கு உற்சாகமா இருக்குமா. உங்களுடைய கேள்வி என்னம்மா? என்னோட கேள்வி வந்து என் பேத்தி வந்து தனுசு ராசி, சுக்கிரன் நட்சத்திரம். ஒரு வேலை இன்டர்வியூக்கு போயிட்டாங்க, நாளைக்கு ஒரு வேலைக்கு போறேன், இன்டர்வியூக்கு போறாங்க. அது கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்கறதுக்கு தான். யாருக்கு? உங்களுக்கா பேத்திக்கா? ஏமா யாருக்கு இன்டர்வியூ? யாருக்கு இன்டர்வியூ? பேத்திக்கு. பேத்திக்கா? ராசி வந்து தனுசு ராசி ஐயா. இல்ல யாருங்கம்மா இன்டர்வியூ போறாங்க? என் பேத்திக்கு கேக்குறேன் நானு. சரி சரி தனுசு ராசிக்கார. ஓகே, நட்சத்திரம் மூலம் அவங்க வந்து வேலைக்கு போறாங்க, ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க, வேலை கிடைக்குமான்னு கேக்குறாங்க. அதான கேள்வி? அதான் அப்படிதானேம்மா? ஆமாப்பா ஆமாப்பா அம்மா 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 உங்களுக்கான பதில் வந்துட்டே இருக்கும், பாத்துக்கிட்டே இருங்கம்மா. நன்றி, அழைப்புக்கு நன்றி. நன்றிம்மா டாக்டர். உங்களுடைய ரொம்ப நன்றிங்கம்மா டாக்டர். பதில் சொல்லிடலாமே. சரி, ஓகே. அதாவது தனுசுக்கு தற்பொழுது வந்து குரு 6வது இடத்துல இருக்கிறதுனால அவங்களுடைய சில பலன்கள்லாம் குறைவாக தான் நிற்கும். ஆனால் தற்பொழுது வந்து உங்களுடைய வக்ர சனி நிவர்த்தியாகி இப்போ உங்களுக்கு வந்து முன்னுக்கு போயிடுச்சு. அதனால இப்போ வேலை வாய்ப்பு இப்போ நீங்கள் போகிற இந்த இன்டர்வியூக்கான வேலை நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நன்றி நன்றி நன்றிங்க டாக்டர். நன்றிங்க டாக்டர். எப்படிங்க டாக்டர் சொன்னோடனே டக்குன்னு சொல்லிட்டீங்க? ஏன், இதுதான் தொழில் நமக்கு. அப்படியே டாக்டரோட மூளைக்குள்ளார ஒரு அப்படியே இருக்கு எல்லா கிரக நிலை என்னன்னா மைண்ட்ல இருக்கு. அவங்க அப்படி சொல்லும் போதே டாக்டருக்கு வந்து எந்த கட்டத்துல யார் இருக்காங்க, என்ன இருக்காங்க, நாளைக்கு என்ன நடக்க போது எல்லாம் புரிஞ்சிருது. தனுசு ராசிக்கான பலன்கள் இது பார்த்துருவோம். வார ஆரம்பத்தில் நல்லதொரு காலகட்டம், எடுத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியும், வருமானங்கள் பெருக வாய்ப்புண்டு. சந்திராசிரமம் வார மத்தியில் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை. வார இறுதியில் தடை தாமதங்கள் உண்டு. ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணின் மூலம், பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணின் மூலம் உதவிகள் கிடைப்பது, காதல் மலர்வது, பணம் சம்பாதிக்க அதிக நாட்டம் கொண்டு நீங்கள் அதுக்கு வந்து புதிய முயற்சிகள்லாம் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. புதிய யுக்திகள், புதிய உதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பல வழிகளில் வந்து உங்களுக்கு ஐடியா வந்து சேரும். நண்பர்கள் மீது அவநம்பிக்கை கொள்ளுதல், அதனால் வந்து கொஞ்சம் கவனம். அவங்கள்ட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு இந்த வாரம் சீரான ஒரு கல்வி அமைப்பு உண்டு. உங்களுக்கு ஊக்கத்துடன் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும். தற்பொழுது பல பேருக்கு பார்த்தா நரம்பு தளர்ச்சி, மாணவர்களுக்கு வந்து சோகமாக இருப்பாங்க, சோகையாக இருப்பாங்க. சில பேர் பெரியவங்களுக்கு வந்து பலகீனமாக இருப்பாங்க. ஒரு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் தேவை உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து உளுந்து கஞ்சி இருக்கு பாருங்கள், அது புரோட்டீன் இருக்குது, அதில் புரதமும் நிற்கிது. எண்ணெய், நல்ல எண்ணெய் ஒன்று வேணும். நீ குடிப்பது நல்ல எண்ணெய் மிகச்சிறந்தது. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து விந்து அணு குறைவு, ஆண்மை குறைவு, பலகீனம், நீங்கள் ஒரு நோயிலேருந்து மீண்டு வெளியே வரணும், உடல் நல்ல புஷ்டியாக இருக்கணும்னு சொன்னால் இதை வந்து செஞ்சு பாருங்கள். பாதாம் பருப்பு எடுத்துங்க, ஒரு 100 கிராம் 200 கிராம் சுடுதலில் போடுங்க, ஊற விட்டு தோலை எடுத்துருங்க.
பிஸ்தா பருப்பை எடுத்துக்கோங்க, அதனுடைய இதை ஓடை வந்து நீங்கள் எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், இதில் வந்து பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க, நெய்யில் லேசாக வறுத்துக்குங்க அதை. அதுக்கப்புறம் அசுகந்தா சூரணம் வாங்கி, இது வந்து கடையில் வாங்கலாம், எல்லாம் 100 கிராம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி குளிர்பதன பெட்டியில் நீங்கள் வச்சுங்க. பூனைக்காளி விதைன்னு ஒன்று இருக்குது, அதையும் கொண்டு வந்து சுடுதலில் போட்டு தோலை எடுத்துருங்க, காய வச்சு நல்லா அரைச்சிருங்க, எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுங்க. அவ்வளோதான். ஒரு 500 கிராம் இருந்தாலும் பரவாயில்ல. 1 டீஸ்பூன் அதில் 2 டீஸ்பூன் வந்து பாலில், இந்த பால் வந்து பசும்பால், அந்த சிறப்பு அல்லது டின் பாலில் கூட முடியும், போட்டு ஒரு கொதி தேனை போட்டு கலந்து காலை மாலை 2 வேளை குடிங்க. உடலில் எல்லா சத்தும் உங்களுக்கு உடம்புல ஏறி போயிடும். ஊக்க மருந்து எந்த மருந்து தேவையில்லை. குழந்தையாக இருந்தால் 1/2 டீஸ்பூன், உடல் பருமனாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போடலாம். நாளைக்கு நீங்கள் ஒரு மாப்பிள்ளையாக போகிறீங்கன்னா 40 நாளுக்கு முன்னே சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. உடலில் உங்களுக்கு தெம்பு கூடும். நான் அனுபவித்த ஒரு முறை இந்த முறை. டாக்டர், இப்போ இதை யார் வேணாலும் சாப்பிடலாமா? இப்போ சில பேர் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு கொழுப்பு பிரச்சனை இருக்கும், கொலஸ்ட்ரால். இப்போ கொலஸ்ட்ரால் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை. ஆனால் நீங்கள் நீரிழிவு நோயாளி வந்து தேன் சேர்த்துக்க வேண்டாம், தேன் சேர்த்துக்க வேண்டாம். மற்றபடி இந்த பாதாமோ பிஸ்தாவோ நல்லா பருப்போ சாப்பிடலாம், வந்துட்டு பிரச்சனை ஒன்றும் இல்லை. பிரச்சனை இல்லை. நன்றிங்க டாக்டர். மகர ராசிக்கு பார்ப்போமா? சந்திராசிரமம் வார ஆரம்பத்தில் நல்லதொரு காலகட்டம், இவங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. வார மத்தியில் தனலாபம், சுப விருத்தி உண்டு. வார இறுதியில் சந்திராசிரமம் தூக்க குறைவு ஏற்படும், மறதி ஏற்படும், ஒரு சிலருக்கு பயம் ஏற்படும். ஆண் பெண் உறவுகளில் கவனம் தேவை. தந்தையிடம் சகோதரியிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பொறுமையும் மன்னிப்பும் இருந்தால் இந்த பிரச்சனை தீர்ந்தெல்லாம். இளைஞர்கள் தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது நலம், இல்லை என்றால் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நான் எதை சொல்கிறேன்னு பார்த்துக்குங்க. வீடு மாற்ற அல்லது வேலை மாற்ற ஏற்றது ஒரு காலகட்டம் தற்பொழுது. முயற்சித்த காரியங்கள் வெற்றி உண்டு. அரசு சார்ந்த துறைகளிலும் உங்களுக்கு வந்து வெற்றி உண்டு. நீங்கள் தொழிலில் விண்ணப்பிக்கலாம். அரசு சார்ந்த துறைகளில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கமிஷன் தொழில் செய்வோர், அதாவது இந்த காப்புறுதி அல்லது மற்றபடி இந்த கமிஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து சிறந்த ஒரு காலகட்டம் தற்பொழுது. காப்புறுதி துறைக்கும் முன்னேற்றமான ஒரு காலகட்டம். மாணவர்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறந்த ஒரு வாரமாக அமைந்துள்ளது. அடுத்து கும்பராசியை பார்ப்போம் டாக்டர். பலனை பார்த்துடலாம். கும்பராசிக்கு வார இறுதியில் அதிகமான வாயு சம்பந்தமான உணவுகளை தவிர்ப்பது நலம். இந்த வாரம் இந்த ராசிக்காரன் பேதி எடுப்பது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்ற மிக சிறப்பு. என வரக்கூடிய வாரங்களில் அந்த வாதம் உடம்புல ஏறாமல் பார்த்துக்கும். வாதம் மீறினால் பேதி, பித்தம் மீறினால் வாந்தி எடுப்பாங்க சில பேர் உப்பு தண்ணி குடிச்சிட்டு. வார மத்தி வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். உடலில் ஒரு விதமான சோர்வு தென்படும். நான் போன ராசிக்கு சொன்னேன், அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. தாது புஷ்டி, அதாவது தனுசு ராசி நான் சொல்லியிருக்கிறேன், அந்த சூர்ணம் சாப்பிடுங்க. நெய்யை விட்டு அரைச்சா கூட லேகியமாக கூட செஞ்சு வச்சுக்கலாம், கொஞ்சோண்டு நெய்யை விட்டு, சுத்தமான நெய். மறதிகள் ஏற்படும். எந்த வேலையை நீங்கள் வந்து எழுதி வச்சு செய்யுங்க. வயதானவருக்கு மூட்டு வலி ஏற்படும். பழைய உணவுகளை தவிர்ப்பது நலம். அதாவது ஒரு சாப்பாடு மீந்து போச்சுன்னா அந்த உணவை எடுத்து குப்பையில் கொட்டுங்க. குப்பையில் கொட்ட வேண்டிய உணவை தொப்பையில் கொட்டணும், தொப்பை குப்பையாயிரும், வீணா போகுது, காசு கொடுத்து வாங்கிட்டுமே சமைச்சதெல்லாம் வீணா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கிறாங்க. சிறுக சிறுக யூரிக் ஆசிட் உடம்புல ஏறி மூட்டுகளில் தங்கும். டாக்டர், எப்படி சொல்லியிருந்தீங்க, சில பேர் வந்துட்டு உணவை வந்துட்டு சமைச்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, இது முதல் நாள் திங்கட்கிழமை, மண்டே, இது டியூஸ்டே செவ்வாய், சாப்பிடுவாங்க, இது புதன், அது எல்லாம் அந்த யூரிக் ஆசிட்டை ஏற்றி விட்டுருவாங்க டாக்டர். வாத நீரை உற்பத்தி பண்ணதில் இதை தான் சொன்னாங்க, சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொன்னாங்க. சிலர் தொழிலை விரிவுபடுத்துவார்கள். அதனால வந்து நன்மையான ஒரு காலகட்டம் தான். சிலருக்கு காதலில் ஏமாற்றம் தோன்றும், சற்று பொறுமையா இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா சரியாயிரும். வரன் பார்க்க ஏற்றது ஒரு காலகட்டம். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். தொழிலில் கடந்த காலங்களில் சந்தித்த உங்களுடைய சிக்கல்கள்லாம் தற்பொழுது நீங்கள் சிக்க மாட்டீங்க. உங்கள் அனுபவம் உங்களை வந்து முன்னேற்றி உங்களை செல்லும். அதனால் வியாபாரம் இந்த வாரத்தில் பெருக வாய்ப்புகள் உண்டு. புதிய வியாபார யுக்திகளும் வந்து சேரும். அதற்கான உதவிகளும் வந்து சேர வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இறுதி ராசி மீனராசி. மீனராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் உறவினர், சகோதரனிடம் சகோதரி கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வார மத்தியில் வாயு தொல்லை, இடுப்பு வலி, முதுகு வலி, அதனால் காரிய தடைகள் உண்டு. வார இறுதியில் எல்லாம் சரியாகி இனிதே உங்களுடைய காரியங்கள் எல்லாம் முடியும். ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் கவனம் தேவை. அவசரப்பட்டு முந்திக்கிட்டு போனீங்கன்னா பிரச்சனை.
கணவருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தொழில் முன்பை விட சற்று உங்களுக்கு வந்து மேன்மையாக தான் தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலை வேண்டாம். தந்தையாரின் உடல்நலத்திலும் சில கவனங்கள் உங்களுக்கு தேவை. வேலை இடத்தில் நீங்கள் அந்த ஃபைலு தஸ்டாஜ் வேஜுகளை பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. எதையாவது மறக்கிறதுக்கு அல்லது தவறு பண்ண வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க துறையாகட்டும், அது தனியார் துறையாகட்டும், கொஞ்சம் பார்த்துங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சில அச்சங்கள் தோன்றும். கொஞ்சம் நீங்கள் மந்திர ஜபம் படிச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் தீர்த்திடலாம். கோவிலுக்கு போகலாம், பூக்குளியெல்லாம் பண்ணிட்டு வரலாம். ஒரு சிலருக்கு கமிஷன் சார்ந்த துறைகளில் வெற்றி கிட்டும். கஷ்டமெல்லாம் விலகி படிப்படியாக நன்மையான ஒரு காலகட்டம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் பாருங்க, அவங்க நாக்கில் பார்த்தா அந்த வெள்ளை வெள்ளையாக படித்து நிற்கும் பாருங்க. அதனால பார்த்தா மலச்சிக்கல் கூட சிலருக்கு வந்து ஏற்பட வாய்ப்பு உண்டு. இது மலச்சிக்கலால் வரக்கூடியது, அஜீரண கோளாறு வரக்கூடியது. மாசிக்காயின்னு விற்பாங்க கடையில், அதை கொண்டு நல்லா இடித்து தூளாக்கிடுங்க, நல்லா பவுடர் அரைச்சிடுங்க. அதை என்ன பண்ணாங்க, துணியில் வந்து தொட்டு அதை என்ன பண்ண உள்ளே போட்டு தேய்ச்சி எடுத்துருவாங்க. அதை அப்படி செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த நாக்கோட சுவை நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். குழந்தைங்களாம் வந்து நல்லா பால் குடிப்பாங்க. இதை செஞ்சு பாருங்க. 12 ராசிகளையும் பார்த்து வச்சுங்க டாக்டர். சரி, நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன, எங்கே இருந்து அழைக்கிறீங்க? ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. உங்களோட பெயர் என்ன, எங்கே இருந்து அழைக்கிறீங்க ஐயா? கோபி ஜோர்ல இருந்து அழைக்கிறேன் ஐயா. உங்களோட கேள்வி என்னையா? ஐயா என்னோட கேள்வி என்னன்னா, இந்த இப்போ வந்து நான் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம். இந்த புதன்கிழமை வந்து முருகனுக்கு வந்து இந்த 6 வெற்றில வச்சு விளக்கு வைக்க சொல்றாங்க. சரி. ஸோ அந்த விளக்கு வந்து அவரு முருகனை பார்த்து வைக்கணுங்களா இல்ல நம்ம பக்கம் பார்த்து வைக்கணும்? ஏன்னா சில பேர் வந்து நெய் விளக்குலாம் வந்து எப்படி வைக்கணும்னு தெரியாம வைக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னோட ரொம்ப நாள் உள்ள ஒரு கேள்விதான். நீங்க இதை கோயிலில் செய்றீங்களா, வீட்டில் செய்றீங்களா? வீட்டுல செய்வீங்க. கிழக்கு பார்த்து வைங்க, அவ்வளவுதான். கிழக்கு பார்த்து தான். கிழக்கு பார்த்து. எதுவாக இருந்தால் கிழக்கு பார்த்து தான். தீபம் வந்து கிழக்கு நோக்கி ஆமா, இருக்கு. தீபம் கிழக்கு நோக்கி இருக்கு. நன்றி நன்றி ஐயா, நன்றி. நன்றிங்க, நன்றி. அழைப்புக்கு நன்றி டாக்டர். இந்த இதே மாதிரி இன்னொரு சந்தேகமும் வரும். சொல்லுங்க. இப்போ ஒரு திருவடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா டாக்டர்? இப்போ குரு வழிபாடெல்லாம் இருந்தோமா, அந்த திருவடி சொல்லுவாங்க, அது எந்த பக்கம் இருக்கணும்? அதாவது அந்த திருவுருவத்தை பார்த்து இருக்கணுமா, இல்லை நம்மளை நோக்கி இருக்கணுமா? நம்ம முன்னுக்கு வந்து குரு நின்றாருன்னா எந்த பக்கம் நிற்பாரு? அப்போ நம்மளை நோக்கி இருக்கணும். நம்ம காலை தொட்டு கும்பிட்டு எந்த பக்கம் தொட்டு கும்பிட போறோம்? இந்த பக்கம். நம்மளை பார்த்தா நம்ம பார்த்து இருக்கணும். நன்றி டாக்டர். அடுத்த நேயர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களோட பெயர் என்னையா, எங்கேருந்து அழைக்கிறீங்க ஐயா? செல்வந்தராஜன் கோலஸ்லேருந்து அடிக்கிறேன். கேள்வி என்னையா? வீட்டில் பூஜை அறையில் சின்னதாக ஒரு கொடி மரம் வச்சுருக்கோம். அது வைக்கலாமா வைக்கக்கூடாதா, நல்லதா கெட்டதா? வீட்டில் கொடி மரம், வீட்டில் ஒரு கோயில் மாதிரி வச்சு வழிபடுறாரு அவர். அங்கே ஒரு கொடி மரம் வச்சிருக்காரு. இந்த கொடி மரம் வைக்கிறது வீட்டில் நல்லதா கெட்டதான்னு? அதாவது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடி மரம் எல்லாம் கோயிலுக்கு உள்ளது தான். வீட்டை வந்து நம்ம வந்து கோயிலாக மாற்ற முடியாது. அதெல்லாம் வைக்கிறதுனால தவறு ஏதும் இல்லை. ஆனால் அது முறையாகாது. கோயிலில் தான் அதுக்குள்ள ஆகம விதிப்படி ஒரு கொடி மரம்லாம் வச்சுருப்பாங்க. வீட்டில் வைக்கிறதுனால வந்து அவரை ஒரு ஆசையின் காரணமாக, ஒரு விருப்பத்தின் காரணமாக வச்சுருப்பாங்க. பலன் ஏதும் இல்லை, தப்பு ஏதும் இல்லை. நன்றி ஐயா, அழைப்புக்கு நன்றி. அழைப்புக்கு நன்றி டாக்டர். இப்போது இந்த ஒரு இப்போ ஃபுல்லாக ஆகமிக் டெம்பிள்ஸ், செமி ஆகமிக் டெம்பிள்ஸ்னு சொல்லுவாங்க, நான் ஆகமிக் டெம்பிள்ஸ்னு. அதாவது ஆகம விதிப்படி கட்டப்பட்ட ஆலயங்கள், அதாவது பாதி ஆகம விதிப்படி கட்டப்பட்டது, ஆகம விதியை பின்பற்றாமல் கட்டப்பட்ட ஆலயங்கள், இப்படிலாம் இருக்கும். இந்த முழு ஆகம விதிப்படி கட்டப்பட்டதுக்கு எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம சித்தர்களுடைய நூல்கள்லாம் பார்த்தோமா, ஒரு உடம்ப எப்படி இருக்கோ, தலை உச்சியிலேருந்து கால் பாதம் வரைக்கும் அந்த உடம்போட அமைப்பு எப்படி இருக்கோ, இதை பேஸ் பண்ணி தான், இதை அடிப்படையாக கொண்டு தான் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா டாக்டர்? அப்போது இப்படி வைக்கும்போது ஐயா கேட்ட கேள்வியில் பார்த்தோமா, அந்த கொடிமரமானது அந்த ஆலயத்தில் இருக்கும்போது அது ஒரு வகையான அது ஒரு வைப்ரேஷனையோ இல்லை ஒரு ஆற்றலையோ இழுக்கக்கூடிய சம்மந்தமாக இருக்கலாம் தானே டாக்டர்? ஏன்னா அங்கே தான் பார்த்தா கொடிமரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் விழுந்து கும்பிடணும்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே ஏதோ ஒரு பெரிய ஆற்றல் அது இழுக்கிற தன்மையை கொண்டதாக இருக்கும். அப்போ இதை வீட்டில் வைக்கும்போது ஒரு சமயம் அது நமக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறவங்களுக்கு தோது இல்லாமல் இருக்கலாமா? பலன் ஏதும் இல்லை, அதில் நன்மை ஏதும் இல்லை, தீமை ஏதும் இல்லை. அதை நம்ம அதாவது அவர் வந்து ஆகம விதிப்பதி எதுவும் பண்ணலை, கொண்டாந்து வச்சிருக்காரு அவர் ஒரு ஆர்வத்தின் காரணமாக.
அது இல்லை. ஆகம விதிப்படி கட்டின ஒரு கோயிலில் தான் இந்த கொடிமரம்லாம் வச்சுருப்பாங்க. தலை வந்து மூலஸ்தானமாகவும், அவர் வந்து அந்த பலிப்பீடுன்னு சொல்கிறோம்ல, அது வந்து வயிறாகவும், கொடிமரம் என்பது அந்த ஆணுக்குறியாகவும், கால் என்பது அந்த கோபுர வாசலாகவும் நிற்கும். இது விதிப்படி. இந்த இடத்துல வாஸ்து பிரகாரம் ஸ்தபதிக்கு தான் கட்டுவாங்க. அதை சரியா மயன் நூல் என்று சொல்லக்கூடிய வாஸ்து நூல் ஒன்று இருக்கு. அதுல ஒரு கோயிலை எப்படி அமைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சிருக்காங்க. விஞ்ஞான பிறப்பு தான் அது நடக்குது கிரகத்தோட ஒரு வேலையில. இது பார்த்துட்டு சில பேர் ஆர்வத்துல செய்வாங்க, தப்பு எதுவும் இல்லை, அது பலன் எதுவும் இல்லை. அப்போ டாக்டர், இப்போ இந்த ஆலய வழிபாடு பற்றிங்க டாக்டர், நம்முடைய நம்ம நேர்களுக்கு சொல்லியே ஆகணும். அதிகமான பேருக்கு தெரியும். அதாவது ஒவ்வொன்றுக்குமே காரணம் இருக்குது. அது வந்து ஒரு வைப்ரேஷன் சம்மந்தப்பட்டது, அலைகள் சம்மந்தப்பட்டதுன்னு. இப்போ கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலுக்கு போனால் காலை கழுவிட்டு போங்கன்னு நம்ம வந்து சுத்தத்துக்கு சொல்லப்பட்டதாக நினைப்போம். ஆனால் அது வந்து அங்கே உள்ள அலைகளை, அந்த அதிர்வலைகளை வந்துட்டு உள்வாங்கிக்கிறதுக்கு, ஏன்னா அது வந்து தண்ணீர் வந்து ஒரு கான்டாக்டர் இல்லைங்களா. அப்போது இந்த அலைகளை உள்வாங்கிக்கிறதுக்கு நம்ம வந்து கை கால்களை கழுவ வேணும்னு சொல்கிறாங்கல்ல டாக்டர். இந்த மாதிரி இந்த கோயிலில் வந்துட்டு மறைங்கி இருக்கும் சில ரகசியங்களை சொல்ல முடியுமாங்க டாக்டர்? சர்வநிச்சயமா. இப்போ என்கிட்ட யாருன்னா வந்தாங்கன்னா அந்த ஜாதகத்தில் அவமானம்னு ஒன்று இருந்துச்சு, நான் என்ன சொல்லுவேன், கோயிலுக்கு போயிட்டு நீ காலை கழுவிட்டு கோயிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு 9 முறை மந்திரம் படித்து கோயில் சுற்றி வாங்கன்னு சொல்லுவேன். அந்த உடம்புல ஏறின அவமானத்துக்கு உரிய அந்த கிரகத்தோட அதிர்வலை வந்து கோயிலில் விழுந்துடும். சில பேர் அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்க, சில பேர் கீழே உளுந்து பெறன்னா அது அவமானம் தானே. அப்ப அந்த கோயில்ல போய் செஞ்சா அது இறை வழிபாடாச்சா? நான் இன்னொரு தரவு ஒண்ணு சொல்றேன், நீங்க பாருங்க. அந்த காலத்துல மந்திரவாதிங்க காலடி மண்ணு கிடைக்குமான்னு பாப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். நடந்து ஒருத்தவங்க நிக்கிறாங்க, அந்த மண்ணு கொண்டாந்து ஒரு கைப்பிடி கொண்டாந்து கொடுத்துட்டா அவருடைய அதிர்வலை வந்து இந்த மண்ணுல நிற்கும். அப்ப இதுல வந்து ஒரு கெட்ட சக்தியை ஏத்தும் போது அந்த அதிர்வலை யாருடையது? நேரா வந்து அவருக்கு தான் போகும். எப்படின்னா உங்களோட கைபேசிக்கு அடிக்கிற பாருங்க, போன் உங்களுக்கு தானே வரும், மற்றவங்கள்ட்ட போவாதில்ல. இதை போலதான் அந்த காலடி மண்ணு. அதனால உங்க பாதம் கோயில்ல படுத்து ரொம்ப சிறப்பு. ஏற்கனவே நீங்க நடந்து வந்திருக்கீங்க, அதனுடையதான் வந்து இது பண்ணணும். அற்புதமான ஒரு விளக்கம் டாக்டர். நேர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தும் சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொது பலன்களை. உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து தான் கணித்து சொல்ல முடியும். இந்த அளவில் நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிறைவு பெறுகிறது. இதே நிகழ்ச்சியை எஸ்ட்ரோ ஆன் டிமாண்ட் வழியாக நீங்கள் விரும்பிய நேரத்திலே கண்டு பயன்பெறலாம். அடுத்த வாரம் ஒரு அற்புதமான கேள்வியோட டாக்டர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு காத்திருக்கேன். என்னன்னா, 12 வருடம் திதி கொடுத்த பிறகு நம் முன்னோர்களுக்கு படையல் வைப்பது அவசியமான ஒன்றா? இது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் இல்லையா? இதற்கான பதிலை தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வாரம் இதற்கான பதில் உங்களுக்காக. நன்றி, வணக்கம்.